ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்க. அது மட்டுமே இல்லை, ரொம்ப 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 விசேஷமான வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வராகி நவராத்திரி இன்னிலிருந்து ஆரம்பங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ஆரம்பித்து வர வெள்ளிக்கிழமை வரைக்குமே 9 நாட்கள் இந்த வராகி நவராத்திரி. பெரும்பாலான பேருங்களுக்கு இந்த வராகி நவராத்திரி என்ன அப்படின்னு தெரியலங்க. ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கே தெரியல. என்ன கூட கேட்டால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வராகி நவராத்திரி என்ன அப்படின்னா எனக்கும் தெரியாதுங்க. இப்போ சமீப காலமாக வராகி என்னை வழிபாடு செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக தான் இந்த ஆஷாட நவராத்திரியை நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலே போதும். எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். இது வந்து மாலை நேர வழிபாடு. இப்போ தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும், பணம் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு 7 வார சேலஞ்சுங்க. அதில் வந்து இது 5வது வாரங்க. வெற்றிகரமாக வந்து 4 வாரம் முடிச்சுட்டேன். இது 5வது வாரம். உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். இது குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ வந்து பொதுவாகவே நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குபேரர் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுப்பேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்கிட்ட வந்து குபேர படமும் இல்லை, குபேர சிலையும் இல்லை, நான் வந்து இந்த வழிபாடை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக செய்யலாங்க. இதில் எந்த வித ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முன்னாடியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா தீப ஒளியில் தான் வழிபாடு செஞ்சாங்க. மேக்சிமம் நம்ம வீட்டில் என்ன இருக்கும்னா ஒரு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கும், விநாயகர் ஃபோட்டோ இருக்கும், சரஸ்வதி ஃபோட்டோ, இது 3ம் சேர்ந்தா போல் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒரு காமாட்சி அம்மன் தீபம், அப்போ காமாட்சி அம்மன் தீபம் இருந்ததா என்ன நமக்கு தெரியலைங்க. ஸோ ஒரு அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ தீப ஒளியில் தான் வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஸோ எந்த சிலைகளுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி தீப ஒளியில் நீங்கள் எந்த சுவாமியை நினைக்கிறீங்களோ அந்த சுவாமியை ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ குபேர வழிபாடு செய்யறதுக்கு குபேர சிலை வேணும், குபேர படம் வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு கீழே கூட இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம். இதை வந்து மேலவே இப்படியெல்லாம் எடுத்து வச்சு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நின்றுக்கிட்டே செய்யறதுக்கு என்னால் கொஞ்சம் முடியாது, எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்றதுனால நான் உட்காந்துட்டு மந்திரம் சொல்லணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே கீழே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் உட்காந்துட்டு வழிபாடு செய்கிறேன். நீங்கள் வந்து இப்போது உங்கள் பூஜை ரூம் இருக்குது, செல்ஃபில் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப்லேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுனா கூட நின்றுட்டே கூட அர்ச்சனை பண்ணலாங்க. ஒரு தவறுமே கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க உட்காந்து இந்த வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம செய்கிற தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும், பணம் சேரணுன்றதுக்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பரிகாரத்துக்காக நான் சொல்கிறேன். இது மாதிரி உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவசியம் கிடையாதுங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி பவுல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளி பவுல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மண் குடுவையோ இல்லை வந்து கண்ணாடி பவுலோ இல்லைனா பீங்கானில் கூட எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் எவர் சில்வரில் மட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க. எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கீழவோ இல்லாட்டை வந்து வடக்கு திசை குபேர திசையில் இதை வச்சிடணுங்க. இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு 27 தரம் சொல்லிவிட்டு எனக்கு தங்கம் சேரணும், பணம் சேரணும், வெள்ளி சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வச்சணும். அவ்வளோதான். இப்போது எப்போ செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. எப்போ செய்யலாம் அப்படின்னா காலையில் 6 to 7 அந்த நேரம் யமகண்டமாக இருக்கேன்னா யமகண்ட நேரத்துலையுமே செய்யலாம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை யமகண்டம் நேரத்தில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. இல்லை 6 to 7, அப்படி இல்லாட்டி மதியம் 5 to 8 9 மணிக்குள்ளே கூட செய்யலாம். அது வந்து குபேர காலம் இல்லைங்களா. நான் வந்து இந்த குபேர காலத்தில் தான் செய்கிறேங்க. இப்போ என்னுடைய பழசெல்லாம் எடுத்து மாற்றிட்டு அது கால்படாத இடத்துல போட்டு ஒரு கொத்து வேப்பிலை, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற எலுமிச்சம்பழம், எந்த புள்ளிகளும் இல்லாமல் இருக்கிற எலுமிச்சம்பழம், நான் வந்து துளசியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு சொன்னவங்க துளசி சொல்லலை. துளசி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துளசி கூட எந்த பொருள் இருக்கோ அது பல மடங்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் துளசி, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளி இல்லாட்டி ₹1 நாணயம், என்கிட்ட வந்து
குட்டியாக ஒரு மோதிரம் இருக்குங்க. அந்த மோதிரம் ஒன்று, வெள்ளி காயின் ஒன்று, 1 ரூபா நாணயம், அதை வச்சுட்டு 7 வெண்பூ. வெண்பூனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வெண்பூ அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூக்களை தான் வெண்பூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து அதை மல்லி தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. வெள்ளை நிறத்தில் எந்த பூக்கள் இருந்தாலுமே வைக்கலாம். ஆனால் மல்லிக்கு அப்படின்னு ஒரு தனி சக்தி இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ரெடி பண்ணி அது வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லி 27 தடவை சொல்லி தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வந்து பூஜையில் வச்சுக்கிறேன். இப்படி தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இதெல்லாம் செஞ்சு நீங்கள் செல்ஃபில் வச்சுருந்தாலும் சரி, பூஜை அறையில் வச்சுருந்தாலும் சரி, அங்கே வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போகலாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையே நான் செஞ்சுப்பேன். இந்த பரிகாரத்தை இப்போ தான் செய்கிறேன். இது 5 வாரமாக தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து குபேரர், அந்த க்ரீன் கலர் இருக்கிற குபேர சிலை வச்சுட்டு நம்மக்கிட்ட இருந்த குபேர பானை, வெள்ளி நாணயங்களை வச்சு அர்ச்சனை பண்ணிப்பாங்க. அதை குங்கும அர்ச்சனை, காசுனால அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சு என்னுடைய பிரார்த்தனை வந்து முடிச்சுப்பேன். இப்போ 5 வாரமாக தொடர்ந்து இந்த தங்கம் சேரணும், வெள்ளி சேரணும், பணம் சேரணும் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் அதோடு சேர்த்து இதை செய்கிறேன். இப்படி தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம எந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு நிலவாசலில் இருக்கிற நம்மளுடைய குலதெய்வத்தையும், தேவதைகள், வாக் தேவதைகள் வந்து நிலவாசலில் இருப்பாங்க. நிலவாசல் தேவதா வசி வசி, குலதெய்வமே வசி வசின் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சிம்பிள் தாங்க, ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு இல்லைனா சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம நிலவாசலில் இருக்கிற நம்மளோட குலதெய்வத்தையும் நிலவாசலில் இருக்கிற தேவதைகளும் சந்தோஷமாக வீட்டுக்கு அடித்து பூஜை அறையில் தீபம் ஏற்றினாங்க. இப்போ வந்து வெளியே தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு, கீழே வந்து வெறும் தரையில் உட்காரக்கூடாதுங்க. ஒரு மனையோ இல்லை வந்து அதுக்குன்னு தனியாக வந்து அந்த பாய்மரெல்லாம் வைக்குது, இந்த தர்பை பாய்மரெல்லாம் வைக்குது, அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப விசேஷங்க. நான் வந்து ஒரு விரிப்பி விரிச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டு நெய்வேத்தியம் என்னென்னா, பெரும்பாலுமே என்னுடைய பூஜைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியங்கள் தான் இருக்கும். பொதுவாக வந்து குபேரருக்கு அவள் ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால் அவள் பாயசம் செஞ்சு மாம்பழம் வச்சுருக்கிறேன். இதுதான் நெய்வேத்தியம். அவள் பாயசம் தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. கல்கண்டு ஒரு சின்ன கப்பில் வச்சாலும் போதும். அப்படி இல்லைன்னா தயிரில் சர்க்கரை சேர்த்து வைக்கிறதும் குபேரருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளுங்க. எங்கிட்ட வந்து தயிர் இல்லைன்னா அதை தான் நெய்வேத்தியமாக வச்சுருப்பேன். எல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு முதல்ல வந்து அந்த நாணயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து குபேர பானன் அப்படின்னு நானே ரெடி பண்ணி அதில் வந்து எல்லா காசுகளும் இருக்கும். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, இந்த மாதிரி எல்லா நாணயங்களுமே சேர்த்து வச்சுருப்பேன். இவ்வளோதான் கணக்கு வச்சிடலைங்க. ஒரு சிலர் வந்து 108 காயின் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது, 108 காயின் வந்து 5 ரூபா காயினாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 108 காயின் 5 ரூபா காயின் சேர்க்க முடியாது அப்படின்றதுனால குபேரருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காயினை நான் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷமாக அந்த காயினை நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. மாதத்துக்கு ஒரு தரம் அந்த காயினெல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அந்த பானையை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுப்பேன். வாரம்லாம் கழுவ மாட்டேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். காசுனால அர்ச்சனை பண்ணிக்கிறது. ஓம் குபேராய, ஓம் லக்ஷ்மி குபேராய அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மல்லிப்பூவும் இருக்குங்க. மல்லிப்பூ, ஒரு குட்டி ரோஸ் இருக்குது, அதை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறேன். முதல்ல குபேரருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, வராகி அன்னைக்கு முதல் நாள், வராகி அன்னையோட நவராத்திரியோட முதல் நாள் இல்லையா இன்னைக்கு. ஸோ வராகி அன்னையோட 12 திருநாமங்கள்: பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, வார்த்தாளி, வாராகி, போத்ரிணி, சிவா, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி. இது வந்து வராகி அன்னையோட 12 திருநாமங்கள். இந்த 12 திருநாமங்களில் இந்த 9 நாட்களும் ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியை நமக, ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயே நமக. இந்த 12 திருநாமங்கள் முன்னாடி ஓம் ஐம் க்ளௌம் சேர்த்துட்டு கடைசியில் நமக அப்படின்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மந்திர வரிகள். இந்த 9 நாட்களும் இந்த 12 திருநாமங்களை வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வைக்கலாங்க. அப்படி எதுவுமே வைக்க முடியலைன்னா நீங்கள் வாழைப்பழம் வைக்கலாம், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம், இல்லை வந்து பானகம் வைக்கலாம். வராகி அன்னைக்கு வந்து மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். என்ன கிழங்கு வகைகள் இருக்கோ அது தினமே ஒவ்வொரு கிழங்குகள் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த வராகி அன்னையோட 12 திருநாமங்கள்
5 தரம் சொல்கிறது ரொம்ப நல்லது. 5 தரம்லாம் சொல்ல முடியாது அப்படின்றவங்க ஒரு தரம் சொல்லுங்கள். ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு தரம் அந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம ரெகுலர் வேலையை செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னும் போது வராகி அன்னையோட சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும். தினமுமே அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. இப்போ சிம்பிளாக தான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா முதல் நாள் அபிஷேகம் பண்ணிக்கலாம், பஞ்சமி அன்னைக்கு பண்ணிக்கலாம், அஷ்டமி அன்னைக்கு பண்ணிக்கலாம். அதே போல் நிறைவு நாள் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆஷாட நவராத்திரி விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க வழிபாடு செய்வேன். முதல் நாள் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு பண்ணுவேன், அஷ்டமி அன்னைக்கு பண்ணுவேன், அதோட நிறைவு நாள் அன்னைக்கு பண்ணுவேன். ரெகுலராக பஞ்சமி எப்படி வழிபாடு செய்யணும் அதே போல் வழிபாடு செஞ்சுப்பேன். இப்போ இந்த 9 நாளும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்க பஞ்சமி அன்னைக்கு எப்பவும் போல் வராகி அன்னை பஞ்சமி ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அதுவும் ஆஷாட பஞ்சமி ரொம்ப 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 விசேஷங்க. அன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சா அப்படின்னா ஒரு வருஷம் பஞ்சமி வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சரி, பஞ்சமி அன்னைக்கும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் அஷ்டமி அன்னைக்கும் வழிபாடு செய்யலாம். அஷ்டமி அன்னைக்கும் வராகி அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த நாள் தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலுமே ஒரு வருஷம் வழிபாடு செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 நாளில் ஒரு நாள், ஏன்னா இந்த 9 நாளுமே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க, 9 நாள் உட்காந்து வழிபாடு செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் பஞ்சமிக்கு செய்யுங்க. பஞ்சமிக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் அன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னா அஷ்டமிக்கு செய்யுங்க. இந்த 9 நாளில் ஏதாவது ஒரு நாள் வராகி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. இப்போ காசு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? காசில் ஓம் குபேராய யக்ஷாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேன். 27 தரம் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. எப்பவுமே இந்த சில்லறையோட சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். குபேரருக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது. முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குபேரருக்கு இந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லா தெய்வங்களுக்குமே அந்த சில்லறை காசோட சத்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும், வராகி அன்னைக்கும் பிடிக்குமா, குபேரருக்கும் ரொம்ப பிடிக்குமா. வாரத்தில் ஒரு நாள் அந்த சில்லறை சத்தம் அந்த சுவாமிகளோட காதுகளுக்கு கேட்குற மாதிரி அந்த பிளேட்டில் நம்ம போடும்போது சில்லறையோட சில்லறை சேரும்போது ஒரு மாதிரி நங்குன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும் பார்த்தீங்களா? அந்த சத்தம் உண்மையிலே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குமாங்க. சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் இந்த மாதிரி காசு 108 காசு தான் சேர்த்து வைக்கணும் கிடையாதுங்க. ஒரு 11 காசு சேர்த்து வச்சுக்கிறோம். அந்த 11 காசை வச்சு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தட்டு எடுத்து வச்சு அந்த தட்டில் அந்த காசை போடணுங்க. அப்படி இல்லைன்னா லைட் அப்படி குலுக்குனா மாதிரி குலுக்கணும்னா அந்த காசை ஒன்றோட ஒன்று உராசி ஒரு மாதிரி சத்தம் வரும் பாருங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமாங்க. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமையே இருக்குது. தெரியாமே நம்ம சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். தெரிஞ்சு செய்யும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்குங்க. அதே போல் நான் 8 காயின் வந்து வாங்கி வச்சுருந்தேன், வெள்ளி காயின். அதை வந்து சில பரிகாரங்களுக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 காயின் இருக்குது. அந்த காயின் வச்சும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது என்னுடைய வழக்கங்க. அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வழிபாடை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறேங்க. பொதுவாக வந்து இப்போ கற்பூரம் ஏற்றும் போது கற்பூரவள்ளி இலை மேலே தான் கற்பூரம் 2 கிராம்பு வச்சு ஏற்றுறங்க. அதுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அதாவது கற்பூரவள்ளியை சும்மா அப்படி நசுக்கினாலே நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே போல் அந்த கற்பூரத்தோட அந்த கிராம்பு அந்த கற்பூரவள்ளி இலையோடு எரியும் போது நல்ல ஒரு வாசம் வருதுங்க. அந்த வாசமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்குது. நம்ம வீடு ஃபுல்லாக காட்டணும். பொதுவாகவே சொல்கிறேன், கற்பூர ஆரத்தி காட்டும்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலை மேலே வைக்கிறது நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடு ஃபுல்லாக கூட ஒரு தடவை சுற்றி வர்றதுமே நல்ல எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அதையும் செய்யலாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, வராகி அன்னை ஃபோட்டோ இல்லை, சிலை இல்லை, நாங்கள் வந்து வழிபாடு செய்யலாமான்னா இப்போ சொல்கிற மாதிரி தாங்க. ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் கோவில் இருக்குது, வராகி கோவில் இருக்குன்னா அங்கே போய் வழிபாடு செய்யலாங்க. வாய்ப்பில்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. வராகி அன்னை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாம். அந்த 12 திருநாமங்கள் சொல்ல முடியாது அப்படின்றவங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாங்க. இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நாம் செஞ்ச பாவங்கள்லாம் தீரும். நாம் செஞ்ச பாவங்களால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அந்த மந்திரம் வந்து ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக. இந்த 9 நாளும் வராகி வந்து நமக்கிட்ட தான் இருப்பாங்க. இந்த நவராத்திரி திதியில் வராகியோட மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். யார் இவங்கள பாசத்தோட வாமா வீட்டுக்கு வாமா அப்படின்னு அழைச்சாலும் அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம என்ன வரத்தை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய குழந்தை உள்ளம் கொண்டவங்க தான் இந்த வராகி அம்மன்.
ஒரு சிலருக்கு வந்து வராகி அன்னை கும்பிடணும், வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு விதமான பயம் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வராகி நவராத்திரியை 9 நாளும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை 8 முறை சொல்லிட்டு நம்மளுடைய கஷ்டம் விடியும் பொழுது சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு பாருங்க. நீங்கள் நம்ப முடியாத அதிசயம் இந்த 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நடக்குங்க. வராகி எப்போ நம்மளோட துணையாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை அந்த வாராகி தாய் நம்ம கனவுல வந்து சொன்னாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. வாராகியை கனவுலாவது தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 9 நாட்களும் இந்த வராகி நவராத்திரியில இந்த வார்த்தையை 8 முறை சொல்லணுங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, வாராகி வாராகி வாராகி. அவங்களுடைய நாமத்தை தான் 8 முறை சொல்ல போறாங்க. வாராகியோட பெயரை 8 முறை சொல்லும் போது ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். அதை சொல்லி அனுபவிச்சாதான் புரியுங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நீங்க சொல்லி பாருங்க. அப்பதான் அதோட அந்த வார்த்தையோட வலிமை என்ன, மகிமை என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த 9 நாளும் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை இது. மறக்காதீங்க, இந்த வார்த்தை 8 முறை சொல்லணும். இது வராகி நவராத்திரி 9 நாளும் தவறாம இதை பின்பற்றணுங்க. இந்த வராகி நவராத்திரியில அவங்க பேரை 8 முறை சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். மனதைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கையில இதுவரை நீங்க எட்டாத உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியுங்க. இந்த வார்த்தையை 8 முறை சொன்னாலே போதுங்க. கடைசியாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் துளசி தீர்த்தத்தை அம்மனுக்கு கொடுத்துட்டு பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், இந்த வீடியோவில் சொல்ல முடியலைங்க. வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் இந்த தங்கம் வெள்ளி பணம் சேர்வதற்கான பூஜை செஞ்சதில் எனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் இந்த வீடியோவில் தான் சொல்லணும்னு நினச்சேன், வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த் ஆகிடுச்சுங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை கொடுத்தது தான் இந்த பரிகாரம். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் செய்யலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.